கைஸ் இங்க பாருங்க, தியேட்டருக்குள்ள பியர் வித்துட்டு இருக்காங்க. ஹலோ गाइस. ஜெர்மனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டருக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ. நான் போன தியேட்டர் பேர் வந்து மத்தேசர். இது வந்து மியூனிக்ல கால்ஸ்பிளாட்ஸ்ல இருக்கு. இந்த தியேட்டர்ல டைரக்ட் புக்கிங்கும் இருந்துச்சு அண்ட் கியாஸ்க் மிஷினும் இருந்துச்சு. நாங்க கியாஸ்க் மிஷின்ல தான் டிக்கெட் எடுத்தோம். ராயன் கோஸ்லிங்கோட ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி படத்துக்கு தான் நாங்க போயிருந்தோம். ஒரு உண்மையை சொல்லணும்னா மூவி போறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி தான் இந்த மாதிரி படம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ஜெர்மனி வந்த அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் சினிமா எதுவுமே ஃபாலோ பண்றது இல்ல. ஓகே வாங்க கியாஸ்க் மிஷின்ல எப்படி டிக்கெட் புக் பண்றதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எந்த மூவி போறோம் அண்ட் எத்தனை டிக்கெட் வேணும்னு செலக்ட் பண்ணிக்கணும் அண்ட் ஒரிஜினல் வெர்ஷனா இல்ல ஜெர்மன் லாங்குவேஜா செக் பண்ணிக்கணும். ஓவினா ஒரிஜினல் வெர்ஷன் which is இங்கிலீஷ் அண்ட் மூவி வந்து ஜெர்மன் டப்பிங்ல இருந்தா டாய்ச்சன் போட்டிருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இது தெரியாம புக் பண்ணிட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஸ்கிரீன் காமிக்கும். கன்ஃபார்ம் பண்ண பேருக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு மிஷின்ல இருந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிஷின் எல்லாம் நம்ம ஊர் தியேட்டர்ஸ்ல வச்சா நல்லா தான் இருக்கும். இந்த மூவியோட டிக்கெட் பிரைஸ் வந்து 14 யூரோஸ். நம்ம ஊர் காசுக்கு 1500 கிட்ட வரும். எனக்கு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு பிகாஸ் இதே பிரைஸ்க்கு நம்ம ஊர்ல ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல உட்காந்து இந்த படம் பார்க்கலாம். அண்ட் இந்தியன் மூவிஸோட பிரைஸ் எல்லாம் 25 யூரோஸ் கிட்ட வரும் நீங்க சொல்லியிருந்தாங்க which is almost 2600 rupees கிட்ட வரும். ஸோ மூவி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் டைம் இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்ச நேரம் தியேட்டர் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் கவுண்டர் பக்கம் போனேன். சர்ப்ரைசிங்லி ஸ்நாக்ஸோட பிரைஸ்லாம் கொஞ்சம் டீசென்டாவே இருந்துச்சு பிகாஸ் நான் கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு நினைச்சேன். அண்ட் இங்க இந்த செல்ஃப் சர்வீஸ் கவுண்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. லைக் சாக்லேட்ஸ், சிப்ஸ் அண்ட் கேண்டிஸ் இதெல்லாம் அடிச்சிருந்தாங்க. இதை எடுத்துட்டு போயிட்டு பில் போட்டு வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் டிக்கெட் ஸ்கேன் பண்ணிட்டு நான் என்னோட ஸ்கிரீனுக்கு போயிட்டேன். நாங்க புக் பண்ணியிருந்த ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் சின்ன ஸ்கிரீன் தான் பட் கிரௌட் ஃபுல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் 15 மினிட்ஸ் கிட்ட கமர்ஷியல்ஸ் அண்ட் மூவி ட்ரெய்லர்ஸ் போட்ட அப்புறம் தான் மூவி ஸ்டார்ட் ஆச்சு. நான் எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் இந்த மூவிக்கு போயிருந்தேன். ஓவரால் இட் வாஸ் a வெரி டீசென்ட் மூவி. நடுவில் கொஞ்ச நேரம் போர் அடிச்சது பிகாஸ் 90% ஆஃப் த மூவி வந்து 2 கேரக்டர் வச்சு தான் டிராவல் ஆகும். அது ஸ்கிரீன் பிளே வைஸ் கொஞ்சம் எங்கேஜிங்கா இல்ல பட் கான்செப்ட் அண்ட் ஸ்டோரி வைஸ் மூவி நல்லாவே இருந்துச்சு. அண்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும்னா சவுண்ட் குவாலிட்டி அண்ட் ஸ்கிரீன் குவாலிட்டி எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் த மோஸ்ட் சர்ப்ரைசிங் திங் இஸ் இன்டர்மிஷனே கிடையாது. அட்டஸ்ட்ரெஸ் 2 ஹவர்ஸும் உட்காந்து ஃபுல் படத்தையே பார்த்தோம். அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு பிகாஸ் பிரேக்ல ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு பிளான் வச்சிருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஜெர்மனில இன்டர்வெல்னு ஒரு கான்செப்டே கிடையாதுன்னு. எவ்வளவு பெரிய மூவியா இருந்தாலும் ஃபுல்லா உட்காந்து பார்க்கணும் வித்வுட் எனி பிரேக்ஸ். எனிவேஸ் இட் வாஸ் a wonderful experience. மறக்காம இன்ஸ்டா அண்ட் யூடியூப் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.